டெல்லியில் கர்நாட் பகுதியில் உள்ள விளையாட்டு மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், விளையாட்டு மையத்தில் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? உள்ளே யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா? நிலவரம் என்ன? சக்தி, இந்த விளையாட்டு மையமானது மத்திய பகுதி, அதாவது கெனாட் பிளேஸ் என சொல்லக்கூடிய டெல்லியினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது. தீ விபத்திற்கான காரணம் தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தகவலின்படி தொடர்ந்து அந்த தீ விபத்தாளுக்கான அந்த காரணத்தை கேட்டறியும் அந்த பணியில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுபோல இந்த தீ விபத்தில் ஒருவர் உள்ளே சிக்கியிருப்பதாகவும் அவரை மீட்கும் நடவடிக்கையில தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தற்போது அதிக வெப்பத்தின் காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், டெல்லி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் இவ்வாறு இந்த தீ விபத்துகள் ஏற்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர்ந்து இந்த விபத்துகளை கட்டுப்படுத்தும் விதமாக அனைத்து அந்த கட்டடங்களில் முறையான அந்த தீ விபத்திற்கு தவிர்க்கும் அந்த சாதனங்கள், அதே போல விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகிறதா போன்ற விஷயங்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஒரு தீ விபத்தானது மிக முக்கிய ஒரு மத்திய பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. இன்று விடுமுறை இருப்பினும் பிரதமர் பதவியேற்பு விழாவையொட்டி இந்த பகுதி முழுமையாகவே காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. சாலை மாற்றங்கள், சாலை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் அதிக அளவில் இன்றைய தினம் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் அங்கு அதிகப்படியான மக்கள் வரத்து இல்லை. இதன் காரணமாகவே மிகப்பெரிய ஒரு இந்த விபத்தை தவிர்க்கப்பட்டிருப்பதாகவே என சொல்லலாம். குறிப்பாக ஒருவர் மட்டும் தற்போது உள்ளே சிக்கியிருப்பதாகவும் அவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதே போல விபத்திற்கான காரணம் மின்கசிவா அல்லது வேற ஏனும் காரணமா போன்ற விஷயங்களை கண்டறிவதற்காக அந்த விசாரணை தொடங்கியுள்ளதாக டெல்லி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சக்தி, டெல்லியில் உள்ள சாகச விளையாட்டு மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பெருமளவில் அசம்பாவிதம் ஏற்படாவிட்டாலும் உள்ளே ஒருவர் சிக்கியிருக்கிறார். அவரை மீட்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு.